எங்கள் அப்பா இறந்த அந்த செய்தி கேட்ட உடனே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ரொம்ப அழலாக இல்லை, ஆனால் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அப்போது எங்கள் மாமா கடையில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு, ஈவினிங்கில் நமக்கு ட்ரெயின் இருக்குது, அவங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் +2 முடித்த புதுசு. அப்போ நான் போய் மேலே படுத்துருக்குறேன். அப்போது எங்கள் பெரியம்மா பையன் அவங்களும் அங்கே இருந்தாங்க, அவங்க இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து நான் படுத்துருக்குறேன். இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே மனசில் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழலாம் இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி நான் படுத்துருக்கிற அந்த நேரத்தில் அவர் வந்து என்னுடைய தலையை வந்து அப்படி மசாஜ் பண்ணி விட்டார். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடியெல்லாம் இது பண்ணி விட்டு மசாஜ் பண்ணி விட்டேன். ஏதை சொல்லனா, சில கஷ்டங்கள் வரும்போது, சில காரியங்கள் வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் அல்லது நமக்கு ஒரு புத்துணர்ச்சிக்கு ஏதோ ஒரு காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய தலையை எப்பொழுது நம்ம சாய்க்கும் போது அவர் தலை